ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CBM 370 வியரபிள் டிவைசஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் லைன் டேஸாக பார்ட் ஏ பார்ட் பி பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CBM 370 வியரபிள் டிவைசஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் லைன் டேஸாக பார்ட் ஏ பார்ட் பி பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. சில ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பர்பிள் கலர்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்க லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றதுனால ஆல்ரெடி படிச்சிருக்க டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. புதுசா எந்த ஒரு டாபிக்கும் இப்போ அடிஷனலா உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் ஃபார் வியரபிள் சிஸ்டம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ மாதிரி டிராபேக்ஸ் ஆஃப் கன்வென்ஷனல் சிஸ்டம் ஃபார் வியரபிள் மானிட்டரிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பிடன்ஸ் பிளித்திமோகிராஃபி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து உங்களுக்கு பிக் கொஸ்டின்ல சப்டிவிஷன்ஸா கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து சப்டிவிஷன்ஸா கேட்க சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வியரபிள் சிஸ்டம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்போனன்ட்ஸ் ஆஃப் வியரபிள் சிஸ்டம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இனர்ஷியா மூவ்மெண்ட் சென்சார்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இதுல வந்து இந்த சென்சார்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைபிரிட் தெர்மோ எலக்ட்ரிக் போட்டோவோல்டிக் எனர்ஜி ஹார்வெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஒரு டாபிக் கவர் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் கிரைட்டீரியா இன் வியரபிலிட்டி இஷ்யூஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வியரபிலிட்டி இஷ்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ல அதிக சான்சஸ் இருக்கு. தெர்மல் பேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தெர்மோபைல்ஸ் கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இது ஒரு சில டைம் பிக் கொஸ்டின்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பிரீஃபா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு BAN ஆர்கிடெக்சர் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இதை படிச்சீங்க அப்படின்னாலே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்றதுனால இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீட் ஃபார் வயர்லெஸ் மானிட்டரிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு BAN என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் வயர்லெஸ் டெக்னாலஜி ஹெல்த் கேர் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஹெல்த் கேர் அப்ளிகேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ரிலியபிலிட்டினா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் இது முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபேப்ரிக் ஃபார் மானிட்டரிங் பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ECG ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கேட்கலாம். ஸோ அப்படினாலும் 2 மார்க்ல கேட்கலாம், இல்லை 13 மார்க்ல கேட்கலாம், எதுனாலும் கேட்கலாம். இந்த ECG வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேசிவ் ஸ்மார்ட் டெக்ஸ்டைல் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் டெக்ஸ்டைல் என்னன்னு கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு கண்டக்டிவ் ஃபைபர்ஸ் இது பார்த்துக்கோங்க. கண்டக்டிவ் விங்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் டயக்னடிக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேஷன்ஸ் வித் குரோனிக் டிசீஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்போர்ட் மெடிசின் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேரியஸ் வியரபிள் டிவைசஸ் இன் ஹெல்த் கேர் சிஸ்டம் கேட்கலாம், இதை கொஞ்சம் பிரீஃபா கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கெயிட் அனாலிசிஸ் கண்டிப்பா கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எல்டர்லி பேஷன்ஸும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பர்பிள் கலர்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்க லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுனால அடிஷனலா எந்த ஒரு டாபிக்ஸும் படிக்காங்க. ஆல்ரெடி படிச்சிருக்க டாபிக்ஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.